ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்தில தெலுங்குல வெளியான ஒரு ஆக்ஷன் படம் தான் விஸ்வம். ஸோ இந்த விஸ்வம் படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கோபிச்சந்த், காவ்யா தப்பர், சுனில், வெண்ணிலா கிஷோர் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீனு வைட்லா இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்திலேயே படத்துடைய வில்லன் வந்து ஒருத்தர கொலை பண்றாரு. ஸோ இந்த ஒரு கொலைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு வந்து பார்த்துடுது. ஸோ வில்லனும் அவருடைய குரூப்பும் சேர்ந்து அந்த பொண்ண வந்து தேடத் தொடங்குறாங்க. இந்த பொண்ண வந்துட்டு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த கதைக்குள்ள நம்ம ஹீரோ வராரு. இந்த பொண்ண காப்பாத்துற முயற்சியில வந்து ஈடுபடுறாரு. ஸோ எந்த சில காரணங்களுக்காக நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ண வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி வந்து என்னென்ன, இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஆல்ரெடி ஒரு சம்மந்தம் வந்திருக்கு. அது வந்து என்ன? நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஸோ அவர பத்தின எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு நமக்கு ஆரம்பத்தில காட்ட மாட்டாங்க. ஸோ அவருடைய ஃப்ளாஷ்பேக் வந்து என்னென்ன? இந்த சில கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சதா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வம் படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல இந்த படத்தில நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆக்டர் கோபிச்சந்த் இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அத வந்து நீட்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி குடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கான மாஸான பில்டப் காட்சிகளாகட்டும், ஆக்ஷன் காட்சிகளாகட்டும், இதெல்லாமே நீட்டா இந்த படத்தில வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எதுவுமே குறை சொல்ல முடியாத இல்ல. பட் பிரச்சனை வந்து என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி பழைய கோபிச்சந்த் படங்கள் எல்லாத்துலயும் துருதுருன்னு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாரி இருப்பாரு. அந்த ஒரு ஜோஷ் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் குறையிற மாரி இருக்கிற ஒரு ஃபீல் வந்து குடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல காவ்யா தாப்பாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதைக்கு ஹீரோயின் தேவை அப்படிங்கிற மாரி சும்மா வச்சிருக்காங்க போல. மத்தபடி இந்த படத்துல வரக்கூடிய சாங்ஸ் எல்லாத்துலயும் அவங்களுடைய டான்ஸ் வந்து நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸுக்குன்னு தனியா இவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஒதுக்கல. இவங்கள தாண்டி படத்துல வரக்கூடிய காமெடியன்ஸ் தான் இந்த படத்த வந்து ஓரளவுக்கு காப்பாத்துறாங்க. அதாவது கலகலப்பா போறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வெண்ணிலா கிஷோர், அதுக்கப்புறம் சுனில் இவங்கலாம் வந்துட்டு படத்த ஓரளவுக்கு காப்பாத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்துடைய கதையாக வந்து பார்க்கும்போது, ஒரு இந்த மாதிரியான கதை அம்சம் உள்ள படங்கள் நம்ம ஆல்ரெடி நெறையா காலங்காலமா பார்த்து வந்தாச்சு. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா ஒரு 20, 30 நிமிஷத்துக்கு இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் ஒரு ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த சில போர்ஷன்ஸ் வந்து நல்லா ஜாலியா கலகலப்பா இருந்தது. அதேபோல ஹீரோ வந்து யாரு? அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன? அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு படத்துல ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குதுன்னு எதுவுமே சொல்லாம, இந்த கதை எத நோக்கி தான் போகுது? அப்படிங்கிற எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் ஆனா ஒட்டுமொத்த படமாக வந்து பார்க்கும்போது, இந்த கதை ஒரே ஃப்ளோல போயிருந்தாலே பார்க்கறக்கே இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்குமோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல தான் வந்து குடுத்துச்சு. படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி, விஷுவலா வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்ல கலர்ஃபுல்லான விஷுவல்ஸு. ஸோ படத்தோடைய நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது ஒரு அவுட்டேட்டடான ஒரு கதை அப்படிங்கிறனால, பெரிய அளவுல ஒரு சுவாரஸ்யத்த வந்து குடுக்காது. ஒரு யூசுவல் மாஸ் மசாலா கமர்ஷியல் படமாக தான் இந்த படத்த வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மத்தபடி ஸ்பெஷலா என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்காது. ஓவராலா இந்த படத்த வந்து ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில வந்து வைக்கலாம். ஸோ சொல்லிக்கிற அளவுக்கு மோசமா இல்ல அப்படின்னாலும், படம் ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கு. அண்ட் நெறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், கன்டினியூட்டி பிரச்சனைகள் இந்த மாரியும் இந்த படத்துக்குள்ள அங்கங்க இருக்க தான் செய்யுது. ஸோ அதெல்லாம் ஒரு மைனஸா கூட இந்த படத்துல வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.